Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீனா 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான புக் பேக் கொஸ்டின் சாப்டர் 1 செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்ட்ஸ்ல நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் சீடுக்கான டிஃபரன்ஸ் பிட்வீன் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைகாட்னா என்ன, மோனோகாட்னா என்ன? டைகாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்டிலேஜன்ஸ் இருக்கும், மோனோகாட்டுங்கிறது வந்து சிங்கிள் கார்டிலேஜன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது புக் பேக் கொஸ்டின். லாஸ்ட் மினிட் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 பாயிண்ட் அப்படின்னா 10 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. ஓவராலாக நான் டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்லிடுறேன். டைகாட் சீட் அப்படிங்கிறது 2 கார்டிலேஜன்ஸ் இருக்கும். இதில் 1 கார்டிலேஜன்ஸ் மட்டும் தான் இருக்கும். டைகாட்டில் சேமிப்பு பொருள் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் கார்டிலேஜன் சொல்லுவோம். இதில் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து எண்டோஸ்போம். எண்டோஸ்போம்னா தெரியும், கருவுன் திசு. கார்டிலேஜன்கிறது வித்திலை. இதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இதில் பல்மியூர் ப்ரெசென்ட்டாக இருக்கும், இல்லை கோலியோபிடல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரேடிக்கல் ப்ரெசென்ட்டாக இருக்கும், இல்லை கோலியோரைஸாக ஆப்சென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். ஃபியூனிக்கல் ப்ரெசென்ட் சூல் காம்பு வந்து டைகாட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், பட் மோனோகாட்டில் எப்போவும் ஆப்சென்ட் தான். ஹீலியம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் டைகாட்டில், சூல் தழும்பு மோனோகாட்டில் ஆப்சென்ட்டாக இருக்கும். மைக்ரோஃபைல் சூல் துளை வந்து டைகாட்டில் எப்போவும் ப்ரெசென்ட், மோனோகாட்டில் ஆப்சென்ட். டெஸ்டான் வந்து சொல்லுவோம், விதையோடைய உள்ளுரை வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் டைகாட்டில், பட் மோனோகாட்டில் ஆல்வேஸ் ஆப்சென்ட். டெக்மன் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா டைகாட்டில், வெளியுரை இதில் ஆப்சென்ட். சைசர் ஆர்டினம் பொறுத்த வரைக்கும் டைகாட்டில் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா சைசர் ஆர்டினம் கொண்டக்கடலை, மோனோகாட்டில் எக்ஸாம்பிள் வந்து ஒரைசா சட்டைவா பேடின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த 5 மார்க் கொஷின் நல்லா படித்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் பேக் 5 மார்க் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக் 5 மார்க் கொஷின் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின்லாம் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் நீட்டாக எழுதினாலே மார்க் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ கொஷின் நம்பர் சாப்டர் 1ல் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸில் டிஃபரன்ஸ் பிட்வீன் டைகாட் அண்ட் மோனோகாட் சீடை. ஸோ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் அழகாக நீட்டாக எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் கீவேர்டு எல்லாமே அண்டர்லைன் பண்ணலாம். இந்த ஃபியூனிக்கல்ஸ் ஆகட்டும், ஹீலியம் ஆகட்டும், மைக்ரோபைலட், டெஸ்டாட், டெக்மன்னு, சைசர் ஆர்டினம், இதெல்லாமே வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா நீட்டாக இருக்கணும். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பியூர் சயின்ஸ் பாட்னியாக இருந்தாலும் சரி, பயோ பாட்னியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் சென்டம் மார்க் அச்சீவ் பண்ணலாம். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல்.